வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி நோக்கி செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்ட பஞ்சாப் விவசாயி ஷம்பு எல்லைப் பகுதியில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. அடுத்த 2 ஆண்டுகளில் அரசு துறைகளில் 50,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சிவனருள், உஷா சுகுமார் உள்ளிட்ட 5 பேரை நியமித்தது அரசு உத்தரவு. உதகையில் தோடர் பழங்குடியினரின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய ஆளுநர் ஆர் என் ரவி. பழங்குடிகளுடன் இணைந்து நடனமாடி உற்சாகம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இரட்டை நிலைப்பாடு எடுத்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. திமுகவுடன் கைகோர்த்து ரகசிய உடன்பாடு செய்திருப்பதாகவும் விமர்சனம். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு பயண திட்டத்தில் தேதி மாற்றம். வரும் 25ஆம் தேதி வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று அண்ணாமலை தகவல். கேட்ட சீட் கொடுக்காவிட்டாலும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம். கோவையில் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பேட்டி. சென்னை மெரினா கடற்கரையில் விற்கப்பட்ட பஞ்சு மிட்டாயில் நச்சு ரசாயனம் கலந்திருப்பது உறுதி. பஞ்சு மிட்டாய் விற்பனையாளருக்கு அபராதம் விதிப்பு. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்பட அனுமதி வழங்கியது வருமான வரித்துறை தீர்ப்பாயம். வங்கிக் கணக்கு முடக்கம் தொடர்பாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிய 1 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை. இரண்டாயிரத்து 11 தேர்தல் பரப்புரையின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து மு க அழகிரி விடுவிப்பு. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரையும் விடுவித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 21வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறைக்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை நிராகரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். உரிய அனுமதி பெற்றதும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பணி தொடங்கப்படும். கர்நாடக பட்ஜெட்டில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றவும் கோரிக்கை. கொடைக்கானல் டம்டம்பாறை அருகே தடுப்பு சுவரை தாண்டி பள்ளத்தில் இறங்கிய தனியார் பேருந்து. 400 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்த பெண் படுகாயங்களுடன் மீட்பு. டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரினார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். தங்களது எம்எல்ஏக்களுக்குள் பிளவு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வாக்கெடுப்பு என பேச்சு. தன்னை பற்றி அவதூறு பரப்புவது மட்டுமே காங்கிரசின் நோக்கம் என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாட்டிற்கு நல்லது நடந்தாலும் விரும்புவதில்லை என்றும் சாடல். இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் நாளை மாலை 5:30 மணிக்கு விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் 25 மணி நேர கவுண்டவுன் தொடக்கம்.
ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சலால் ஆயிரக்கணக்கான கோழிகள் உயிரிழப்பு. கோழி இறைச்சி விற்பனை கடைகளை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. காவல்துறை தடுப்புகளையும் மீறி டெல்லியை முற்றுகையிட விவசாயிகள் தீவிரமாக முன்னேறும் நிலையில் போராட்ட களத்தில் ஒரு விவசாயி உயிரிழந்தது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து மூத்த அமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக புறப்பட்டிருக்கின்றனர். விவசாயிகள் டெல்லிக்குள் நுழையாமல் இருப்பதை உறுதி செய்ய தடுப்புகள் வைத்து போலீசார் மறித்திருக்கின்றனர். மறுபுறம் விவசாய பிரதிநிதிகள் உடனான மத்திய அமைச்சர்களின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் போராட்டக் களத்தில் இருந்த கியான் சிங் என்ற முதியவருக்கு இன்று காலை நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். இதனால் விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் டெல்லியில் மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டாவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். விவசாயிகள் கோரிக்கைகளில் எவற்றையெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற முடியும் என்று ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போராட்டம் மேலும் தீவிரமடையாத வகையில் விவசாய பிரதிநிதிகளுடன் கொடுக்கப்பட வேண்டிய உத்தரவாதங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் நச்சு ரசாயனம் இருப்பது ஆய்வின் மூலம் உறுதியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் சிறுவர்கள், குழந்தைகள் விரும்பி உண்ணும் பஞ்சு மிட்டாயில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் கலக்கப்பட்டிருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு கள ஆய்வில் தெரியவந்தது. அதன் எதிரொலியாக புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய டோரமின் என்ற ரசாயனம் கலந்திருப்பதாக உறுதி செய்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அபராதம் விதித்திருக்கின்றனர். சென்னையில் இதுபோன்று ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்பவர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தமிழக அரசை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்தும் அதிமுக சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இதையடுத்து பொதுமக்களுக்கு இந்த கூட்டத்தினால் இடையூறு ஏற்பட்டதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. கரூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி உள்ளிட்ட 11 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்குதான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜனநாயக முறையில் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தை சட்டவிரோதமாக கூடிய கூட்டமாக கருத முடியாது என்றும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிரான வழக்கை தற்போது ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். நந்தா. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் மூலம் ஜூன் மாதத்திற்குள் 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து TNPSC மூலம் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 1508 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் அடுத்த 2 ஆண்டுகளில் அரசு பணிகளில் காலியாக உள்ள 50,000 இடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்.
இதுவரை 60,567 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமா 27,858 பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அரசு சேவைகள் மக்களுக்கு எளிதில் கிடைக்க செய்வதுதான் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் பிரதான நோக்கம் என்று முதலமைச்சர் கூறினார். இத்திட்டத்தின் மூலம் கடந்த 30 நாட்களில் 3,50,000 பேருக்கு அரசு சேவை கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார்.